கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேர மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 கொரிந்தியர் 7:7, 2 கொரிந்தியர் 7:7. அவன் வந்ததினாலே மாத்திரமல்ல, உங்கள் வாஞ்சையையும் உங்கள் துக்கிப்பையும் என்னை பற்றி உங்களுக்கு உண்டான பக்தி வைராக்கியத்தையும் அவன் கண்டு உங்களால் அடைந்த ஆறுதலை தெரியப்படுத்தினதனாலும் நானும் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டேன். இப்போ தீத்து பவுல்கிட்ட 3 காரியம் சொல்கிறார். இந்த கொரிந்து சபை எப்படிப்பட்ட சபையாக இருக்குது? முதலாவது, அவங்க பவுலை காண்பதற்கு ரொம்ப வாஞ்சையாக இருக்கிறாங்க. ஏன்னா பவுல் மூலம் தான் அவங்க சுவிசேஷத்தை பெற்றுக்கொண்டாங்க. பவுலுடைய முதலாவது கடிதம் ரொம்ப கடினமாக இருந்ததுனால சிலர் துக்கப்பட்டாங்க. சிலர் இந்த கள்ள ஊழியர்கள் அவங்கள குழப்பப்படுத்துறதுனால அவங்க மாறுபாடான கருத்தில் இருந்தாங்க. ஆனால் தீத்து பவுலை பற்றியும் தேவனுடைய ஊழியத்தை பற்றியும் தேவனை பற்றியும் அவங்க சொன்னதுக்கப்புறம் அவர்கள் ரொம்ப வாஞ்சையாக நாங்கள் எப்போ அவரை பார்ப்போன்னு சொல்லக்கூடிய ஒரு வாஞ்சை. 2வது, அவங்களுடைய துக்கம் என்ன, அவங்கள அவங்களுடைய துக்கிப்பு என்ன. ஏன்னா 1 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் சொல்லும்போது ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு தன்னுடைய தகப்பனுடைய மறுமணமாட்டிய கூட தவறான உறவில் இருக்கான், அவனை நீங்கள் அப்படிப்பட்டவனை ஐக்கியத்திலேருந்து புறம்பே தள்ளி வைங்கன்னு சொன்னாங்க. தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் அவன் துக்கியப்பட்டான். அவனை நீங்கள் மறுபடியும் சேர்த்துக்கோன்னு சொல்லக்கூடியது. அப்போ என்ன இங்கே அவருடைய துக்கிப்பு என்ன? பாவத்துக்கு எதிராக அவர் சொன்ன காரியத்தினால அவர்களுக்கு ஒரு சில காரியங்கள் ரொம்ப கடினமாக இருந்ததுனால அவங்களுக்கு துக்கம் வந்துச்சு. ஆனால் அந்த துக்கம் என்னவா இருந்துச்சு? கர்த்தருக்கு ஏற்ற ஒரு துக்கமாக இருந்தது. 3வது, அவர்களுக்கு இருந்த பக்தி வைராக்கியம். தேவனுக்கென்று வாழ வேண்டும், தேவனுக்கென்று இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பக்தி வைராக்கியம் அவர்கள் மத்தியில் இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதை தீத்து சொன்னதுனால, உங்களுடைய பக்தி வைராக்கியம் கர்த்தருக்கென்று நான் வாழ்வது போல நீங்களும் வாழணும்னு சொல்லக்கூடிய ஒரு இருக்கிறதுனால அவருங்க என்ன சொல்கிறாரு, எனக்கு இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துச்சு. ஏன்னா இப்போ 2 கொரிந்தியர் 3:12 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையோட மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். என்ன, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னா நீங்கள் உங்களுடைய காரியங்களை குறித்து தீத்து கேள்விப்படுறாரு. தீத்து உங்கள் மத்தியில் இருந்தார். அந்த தீத்து எங்ககிட்ட சொல்லும்போது இந்த 3 விதமான காரியம் இந்த சபையில் இருக்குது, இவர்கள் இப்படி மாறியவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஏன்னா தீத்து என்ன வந்தார், பிரச்சனைங்கிறக்கா வந்தார். ஆனால் அங்கே பார்த்தபோது ஒரு பெரிய மாறுதலை பார்த்தாரு. அந்த மாறுதலை பவுல்கிட்ட சொன்ன உடனே பவுலுக்கு என்ன வந்துருச்சு? அந்த சந்தோஷம் எனக்கும் வந்துருச்சு. ஏன்னா நீங்கள் மாறுபட்டவர்களாய் கர்த்தருக்கென்று வாழ உள்ள மக்களாய் இருக்கிறத கேள்விப்படும் போது எனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் ஊழியம் பார்க்குறேன். நிறைய பேர் இதை என்னோட சேர்ந்து நிறைய ஊழியக்காரங்களும் இதை சொல்ல முடியும். இல்லை நீங்கள் ஊழியம் பார்க்கலைனாலும் இதை சொல்ல முடியும். சில நேரங்களில் நம்ம சத்தியத்தை சத்தியமாக பேசும்போது சிலர் என்ன பண்ணுவாங்க, காயப்பட்டுருவாங்க. சிலர் காயப்பட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை பார்க்க மாட்டாங்க, நம்மளை ஒதுக்க ஆரம்பிச்சிருவாங்க. 2வது என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொம்ப துக்கப்பட்டு போவாங்க. 3வது, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்ம பக்கமே வரமாட்டாங்க. நான் இதை 1 முறை இல்லை, 2 முறை இல்லை, நிறைய முறை சந்திச்சிருக்கிறேன். இது நிறைய நேரங்களில் நான் அதை சொல்லும்போது இதுதான் நடைமுறையில் இதுதான் தவறு என்று தவறை சுட்டி காட்டும்போது சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா காயப்பட்டு போயிடுவாங்க, சர்ச்சை விட்டு போயிடுவாங்க, இல்லை ஊழியத்தில் இன்வால்வ் ஆகிறத விட்டுருவாங்க, இல்லை அவங்க வேறு ஏதாவது சபைக்கு போகிறேன்னு போயிடுவாங்க. ஆனால் என்ன ஆகுன்னா கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை மாறும். அப்போ அவங்க ஒரு சில நேரங்களில் நம்மகிட்ட சொல்லுவாங்க. இல்லைன்னா மற்றவர்கள் மூலமாக நம்ம கேள்விப்படும் போது நமக்கு என்ன தெரியுமா வரும்? பயங்கர சந்தோஷம் வரும். ஏன்னா கர்த்தர் ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாது, அதே வாஞ்சி தானே நமக்கும். இப்போ அவங்க நாங்கள் நடத்துகிற சபையில் இருக்கிறாங்க, இல்லை வேறு நாங்கள் நட்டு வச்ச சபையில் இருக்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் இல்லை, கர்த்தரோடு இருக்கிறாங்களா, அதுதான் முக்கியம்.
அவங்க கர்த்தரை பின்பற்றி கர்த்தருக்கென்று ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழ்கிறாங்க அப்படின்னு கேள்விப்படும்போது நான் முழு மனதோடு சொல்ல முடியும், எனக்கு இருக்கிற சந்தோஷம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். அதனால தான் நான் இன்றைக்கி சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவதற்கும், யாராவது ஒருத்தவங்க ஒரு ஆலோசனை கேட்டாங்கன்னா அதை உண்மையாக முழு மனதோடு நான் சொல்லுவதற்கு ஒரு நாளும் தயங்கினதே கிடையாது. அதனால் சில காலம் ஒரு தவறானதாக சித்தரிக்கப்பட்டாலும் நிச்சயமாக முடிவில் ஒரு மன மகிழ்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. வல்லபிதாவே, அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, மனுஷர் துக்கப்பட்டாலும் மனுஷர் கஷ்டப்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படாமல், ஆண்டவரே, தேவ அன்போடு தேவ பயத்தோடு சத்தியத்தை சத்தியமாக பேச எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லபிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தை சந்திப்போம். குட் நைட்.